मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। என்னது டாக்டர் தனபாலோட செக்கப்? இவர்கிட்ட எல்லாம் யாரு போவாங்க? நந்து எல்லாருக்கும் நண்பன். டேய், நான் இந்த ஊர்ல தான்டா கம்பவுண்டரா ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இங்க கம்பவுண்டரா ஜாயின் பண்ணிருக்கியா? யாருகிட்ட? The one and only great தனபால். நீ ஓடின ஓட்டத்துக்கு உலகத்தையே சுத்தி வருவான்னு பார்த்தா இப்படி ரிட்டர்ன் வந்து கம்பவுண்டரா ஜாயின் பண்ணிருக்காங்கற. கிளினிக் பக்கம் வாங்க, உங்களுக்கு ஃப்ரீயா செக் பண்றேன். என்னது ஃப்ரீ செக்கப்பா? நாங்க ஏன் அங்கெல்லாம் வரணும்? நாங்களாம் ஆதிவாசிகளோட வாழ்ந்தவங்க. அவங்களோட அறிவு வச்சு மருந்தை கண்டுபிடிச்சு வாழ்றவங்க. எங்களுக்கு ஊசிலாம் தேவைப்படாது. அதனால நீ செக்கப் பண்ணலாம் வந்துடாத. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருந்துக்கோ. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. நண்பா, இப்ப நீ 1000 பேசலாம். ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்துச்சுன்னா நீ ஹாஸ்பிட்டல் வந்துதான் ஆகணும். பால், தனபால் கிட்ட நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். வாடிச்சலாம், உனக்கு அங்க ஊசியை குத்தி தள்ளுறேன். எனது ஊசி போடுவாங்களோ? நமக்கான நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் தனபால் கிட்ட நம்ம போனோம், அவ்வளவுதான். எதுக்கு எந்த மருந்து போடணும்னு தெரியாது அவருக்கு. ஏன் செல்ல குட்டிங்களா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து அமேஸ்மெண்ட் பார்க்குக்கு போக போறோம். மேடம், நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போனா ரொம்ப டயர்ட் ஆயிடும். இல்ல ஏமாத்தி டவுட் கிட்ட கூட்டிட்டு போயிட போறாங்க. இங்க பாரு, எதையாவது உளறி வைக்காம அமைதியா இரு. மேடம் மேடம், எங்களுக்கு இங்க முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்கு. அதனால நீங்க போயிட்டு வாங்க. அப்படின்னு உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்காது, நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அது வந்து மேடம், இங்க எங்களுக்கு நிறைய சுத்தம் பண்ற வேலை இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒட்டு மொத்தமா ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆக போறது உறுதிதான். பேஷண்ட் நம்பர் 1 நீதான். உன்னதான் முதல்ல செக் பண்ண போறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த வீட்டுக்காக நீங்க நல்லா உழைக்கிறீங்க. நாங்க நல்லா உழைக்கிறோம்ல, எங்களை விட்டு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இப்படி உழைக்கிறவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் டாக்டர் கிட்ட ஹெல்த் செக்கப்புக்கு போறோம். அதுக்கப்புறமா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போறோம். சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. எப்பவும் ஃப்ரெண்ட் சீட்டுக்காக அடிச்சுப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட் சீட்ல உட்காரலையா? வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசை இல்லையா? வந்து உட்காருங்க. இல்ல இல்ல வேண்டாம். நான் முன்னாடி வந்தா எனக்கு தலை சுத்தி ஒரு மாதிரி யாராவது மேடம். என்ன சொல்ற? ஆமாமா, இவனுக்கு இப்பவே மயக்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னாகாது, கவலைப்படாத. கை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ கொஞ்ச நேரம் ஓரமா போய் உட்காரு. அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்கன்னு தெரியாதாடா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம ஒட்டு மொத்தமா ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆக போறது உறுதிதான். பேஷண்ட் நம்பர் 1 நீதான். உன்னதான் முதல்ல செக் பண்ண போறாங்க. காத்துரு. என்னையா? நண்பா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன். உன் காதை கிளீன் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டை நான் யூஎஸ்ஏல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, காதை காட்டு. என்ன இது வரவே மாட்டேங்குது? ஓகே, முதல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும். அதுக்கப்புறம் இது அவ்வளவுதான். இப்ப பாரு, காது சும்மா கோயிங்னு இருக்கும். அதே டைம்ல காது கிளீன் ஆயிடும். 2 in 1 ப்ராசஸ். டாக்டர், நான் கம்பவுண்டர். எனக்கு ஒரு வேலை கொடுங்க. டாக்டர், உள்ள குப்பை இருக்கு, இருங்க நான் போய் அள்ளி போடுறேன். அவ்வளவுதான்டா. உன் சின்ன காதை அவன் பெரிய காதை ஆக்கிடுவான். நீ இந்த பெரிய காதோட நடந்து போகும்போது, ஹாய், எப்படி இருக்க? நண்பா நீ எப்படி இருக்கன்னு கேட்டா கூட ஜொய்ங்கிற மாதிரி அவ்வளவு சத்தமா கேட்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? என்னது? நான் பேசுறது உனக்கு எரிச்சலா இருக்கா? இனிமே என்கிட்ட வராத. அதுக்கப்புறம் நீ அழுது புலம்பி என்னை விட்டு போயிடாத நீ கெஞ்சிட்டு இருப்ப. அந்த சமயம் அவன் இதுக்கு மேல சொல்ல ஒண்ணும் இல்ல. வாயை திறந்தாலும் ஏதாவது கெட்டதாவே சொல்றீங்க. நல்லதே கிடையாதோ? அப்படியே உனக்கு யோசிச்சு பாரு. எனக்கா? நண்பா, நான் அப்பயே சொன்னல ஃப்ரீ ஊசின்னு. இந்த வாங்கிக்க. அப்படியே உன்னோட வாயில இருக்க பல்ல மொத்தமா சுரண்டி எடுத்துருவாங்க. அப்போ உனக்கு யாராவது ஐஸ்கிரீம் கொடுத்து சாப்பிட சொன்னாங்கன்னா உன்னால சாப்பிட முடியாது. உன் வாயே காலி ஆயிடும். ஐஸ்கிரீம்? வாயு மூக்கு எல்லாமே போயிடும். ஊருக்குள்ள வெறுமனே சுத்த வேண்டியதா. காஃபி குடிக்கும் போது கூட உனக்கு ரொம்ப சூடா இருக்கும். கோவத்துல அதுக்கப்புறம் நீ அவளையே கருக்கிடுவ.
என்னதான் நடக்குது? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க? ஒண்ணு இல்ல மேடம், தும்மல் வந்துருச்சு. அப்ப ஜல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மேடம். நீங்க இருக்க வேண்டியது டாக்டரோட கிளினிக்ல தான். ஜோர்தாருக்கு லைட்டா ஜலதோஷம், வேற ஒண்ணும் கிடையாது. என்னது ஊசியா? வேணாம் விட்டுருங்க, எனக்கு ஊசியெல்லாம் வேணாம் விட்டுருங்க. அப்படி என்ன டாக்டர் பண்ணீங்க இவனை? இவன் மூக்கு மொத்தமா காணாம போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குல்ல, அதான் மூக்குல வேக்கம் போட்டு கிளீன் பண்ணேன். இப்ப இதுக்கு பதிலா ஒரு பிளாஸ்டிக் மூக்கை நம்ம வச்சிடுறோம். இப்ப மூக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். உன் மூக்கு இல்லாம இருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. உன்னால எதையும் மோப்ப பிடிக்கவே முடியாது. எது எந்த ஸ்மெல்னு உனக்கு தெரியாது. நூடுல்ஸ் ஸ்மெல்லும் உனக்கு தெரியாது. சமோசா ஸ்மெல்லு, குலோப் ஜாமுன் ஸ்மெல்லு, எதோட ஸ்மெல்லும் தெரியாது. என்னன்னே தெரியாம நான் எப்படி சாப்பிடுவேன்? இந்த டம்மி மூக்க வச்சுட்டு உன்னால பூக்களை கூட வாசம் பார்க்க முடியாது. ஏன் பூ வாசனை குப்பை வாசனை எதுவும் தெரியாது. என்னது ஒரு வாசனையும் தெரிய மாட்டேங்குது. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஏன் நெஞ்சில அடிக்கிற? எனக்கு வலிக்குது. என்னது நெஞ்சு வலியா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நம்ம டாக்டர் கிட்ட. டாக்டரா? இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கல. ஆமாமா, இவனுக்கு நெஞ்சு வலிதான். இன்னும் 2 days விட்டீங்கன்னு வைங்க, இவன் நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவான். அதனால டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். ஏன்டா அப்படி பண்றீங்க? மேடம், இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், இவெல்லாம் சாதாரணமா ஒரு ஜுரம் வந்ததுக்கே டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சுன்னு கண்ணீர் விட்டு கதறினவன். இப்ப நெஞ்சு வலி இல்ல அதெல்லாம் இல்ல, எனக்கு நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் சரியாயிட்டேன். பாத்தீங்களா, எனக்கு சரியாயிடுச்சு. இப்ப நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் விட பயங்கரமா ஒண்ணு பண்ண பாத்தியா? சத்தியமா எங்களால சகிச்சுக்கவே முடியல. இவனை உரல்ல தூக்கி போட்டு அப்புறம் டாக்டர் கிட்ட சொல்லி இடி இடின்னு இடிக்க வச்சோன்னு வையன், கேஸ் ட்ரபிள் பிரச்சனையே காணாம போயிடும். நண்பா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியா? பயப்படாத. உன் நாக்க முதல்ல காமி. பல பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் உன் நாக்குல குடி இருக்கு. இது நாக்கா என்ன இது? இந்த வாய் குப்பை தொட்டி மாதிரி நாத்து அடிக்குது. உன் குடல்லாம் அழுகி போயிருக்கும். என்ன இது? இதெல்லாம் குடிச்சா செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமால, நான் அதை மறந்தே போயிட்டேனே. பரவாயில்ல, கொஞ்சம் குடிச்சா ஒன்றும் ஆகாது. இப்போ கொஞ்சம் குடிச்சே அந்த பெனாயில கொஞ்சம் வெளியே துப்பு பாப்போம். துப்பு துப்பு. டாக்டர், எனக்கு காப்பாத்துங்க. ஏன் இப்படி என்ன மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாரையும் அழிக்கிறதுக்காகவே வந்தவன் தான் இவன். இவனை டாக்டர் கிட்ட மாட்டி விடணும். என் செல்லுங்களா, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, வாங்க. டாக்டர் போய் பார்த்துட்டு நம்ம உடனே கிளம்பிடுவோம். 2 minutes தான், சீக்கிரம் வாங்க போலாம். வாங்க வாங்க. கஜ 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 டிங். வாங்க வாங்க வாங்க, கவலைப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். இவரு வேற இப்ப ஊதி வாசிக்க ஆரம்பிச்சாரு. என்னடா ஆக போதோ தெரியல. அவன் வேற கதவை மூடிட்டான், என்ன பண்றது?
நம்ம நிலைமை அவ்வளவுதான். ஒட்டு மொத்தமா சோலி முடிஞ்சது. மேடம் எங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்ல, எங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. இங்க பாருங்க குழந்தைங்களா, 2 மினிட்ஸ்ல செக் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. நாங்க நல்லா தான் இருக்கோம் மேடம், எங்களை பாருங்க, நாங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கோம். என்ன நீ ஆரோக்கியமா இருக்கியா? ஆரோக்கியம்னா என்ன தெரியுமா? தண்டால் எடுக்கிறதா இருந்தா 275 எடுக்கணும். உங்களால முடியுமா சொல்லுங்க? ஒரு ஆளுக்கு 2 மினிட்ஸ், டோட்டலா 8 மினிட்ஸ் தான். போயிடலாம் நம்ம, சரியா? டைமிங் வேறயா? நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா நம்ம சீக்கிரம் போயிடலாம். என்ன சொல்றீங்க? அப்ப ஓகே டாக்டர், முதல்ல என்ன செக் பண்ணிடுங்க. நண்பா, டேய் தயவு செஞ்சு அந்த ஊசி எடுத்துட்டு போய் மறைச்சு வைடா. இதை கொண்டு வந்து நேரா என் உடம்புல குத்துவேங்கிற மாதிரி நான் நிறைய கனவு கண்டுட்டேன்டா. தயவு செஞ்சு எடுத்துட்டு போடா. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் வலிக்காம ஊசி போடுறேன். வலிக்காமலா? வாலண்டியரா வந்து நானே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. என்ன விட்டுருங்க டாக்டர். அதோட ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வருஷம், அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், இப்படி எல்லாமே வலிக்காம ஊசி போடுற வாட உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா, சரியா சொன்ன கருப்பு பூனை. ஆமா டாக்டர். உங்களுக்காகவே பல மருந்துகள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மருந்தா? ஓடுங்க. நில்லுங்க, போலாம். 2 மினிட்ஸ் தான். வாடா, விட்டுருங்க.